அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்முடைய எல்லா நிலையிலும் அவனது துணை இருக்கு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் இக்கோலயமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. வாழ்க இவையமும் வானமும் மற்றவும். நிற்க. இப்போது சத்து மார்க்கமெனும் சன்மார்க்கத்தின் அரும்பொருளாம் சத்து விளக்கத்தை எல்லாம் வல்ல திருவருளை ஏத்தி இறைஞ்சியே அதன் மெய் சுருக்கத்தை இயம்புகின்றேன். அருள் உரைநடையில் யான் கண்டதுவே. இவ்விடத்தில் என் விளக்கம் சன்மார்க்கம் நன்கறிந்த ஞானவான்களுக்கு அல்லவே. இச்சகத்தில் இன்புறவே சன்மார்க்க நண்பொருளை நாடும் நல்லோர்க்கும் இம்மார்க்கத்தில் எல்லார்க்கும் இருந்தாலும் தெரியாத எல்லோர்க்கும் என் விளக்கம் கண்டிடுவீர் மெய் விளக்கமே. சன்மார்க்கம் என்பது சத் சித் ஆனந்தத்தை அனுபவமாக்கும் நான்காம் மார்க்கமாகிய ஞான மார்க்கமாகும். இங்கே சத் என்பது இயற்கை உண்மை, சித்தென்பது இயற்கை விளக்கம், ஆனந்தம் என்பது இயற்கை இன்பம் என்று அறிந்திடுவோமாக. அருட்பெரும் ஜோதி. இங்கு குறிப்பிட்ட 4 மார்க்கங்களின் விபரம் யாதெனின், தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கமெனும் ஞான மார்க்கமாம். இந்த சன்மார்க்கத்தில் முதல் 3 ஐக்கியமாகிடுமாம். அறிந்திடுவோமாக. சத்துவ குண லட்சியார்த்த அனுபவத்தின்படி தாசமார்க்கத்தில் பக்தன் கடவுளுக்கு அடிமையாகவும், சர்புத்திர மார்க்கத்தில் சாதகன் கடவுளுக்கு புத்திரனாகவும், சகமார்க்கத்தில் முக்தன் கடவுளுக்கு சிநேகிதனாகவும், ஞான மார்க்கத்தில் சாத்தியன் தானே கடவுளாவதும் காண்பதுவே கண்ட முடிவாகும். நம் தமிழ்கூறும் நல்லுலகில் தாசமார்க்கம் சென்றவர் அப்பர் பிரான், சர்புத்திர மார்க்கத்தில் சிறந்தவர் சம்பந்தர், சகமார்க்கத்தில் நின்றவர் சுந்தரர், சன்மார்க்கம் நிறைந்தவர் மாணிக்க வாசகராம். அகில உலக அளவில் சுத்த தாசமார்க்கம் கண்டவர் முகமது நபிகள், சுத்த சர்புத்திர மார்க்கத்தில் சிறந்தவர் இயேசு பிரான், சுத்த சகமார்க்கத்தில் நின்றவர் புத்தபிரான், சுத்த சன்மார்க்கமதில் நிறைந்தவர் நம் வள்ளற்பிரான் என்பதை தெரிந்து தெளிந்திடுவோமாக. இங்கே தாசமார்க்கத்தை சரியை மார்க்கம் என்றும், சர்புத்திர மார்க்கத்தை கிரியை மார்க்கம் என்றும், சகமார்க்கத்தை யோக மார்க்கம் என்றும், சன்மார்க்கத்தை ஞான மார்க்கம் என்றும் குறிப்பிடும் பாங்கும் ஒரு ஆன்மீக அனுபவமே. இவற்றில் சரியையை உடல் சார்ந்த இந்திரிய அனுபவம் என்றும், கிரியையை மனம் சார்ந்த கரண அனுபவம் என்றும், யோகத்தை உயிர் சார்ந்த பொருள் அனுபவம் என்றும், ஞானத்தை ஆன்மா சார்ந்த அருள் அனுபவம் என்றும் ஒருவாறு அனுபவத்தால் சுருக்கமாக பகர்ந்திடலாம். இந்த 4வது ஞான மார்க்கத்தின் திருவுரு கருவாகிய ஞானம், ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானமென அனுபவத்தில் விளங்குவதால் சமய மதங்களும் ஒரு சன்மார்க்கமே என்பதை நன்கு அறிந்திடுவோமாக.
இப்போது சன்மார்க்கத்தின் முக்கிய அம்சத்தை ஆய்வோம். இங்கு ஏற்கனவே சத்து என்பதை இயற்கை உண்மை என்று கண்டோம். அஃது சிகரமாகும். சி அது அனாதியாகும். இச்சத்து விந்து நாதம் சகர ஒற்று அகரம் இகரம் கூடிய நிர்மலமான ஒன்றாகும். இந்த சத்தனும் இயற்கை உண்மையாகிய சிகரம் சி தானாகவே என்றும் உள்ளதுவாய் விளங்குவதும் எவ்விடத்தும் அருட்பூரண இயற்கை நிறைவானதும் எல்லாமானதுவும் எதுவும் அல்லாததுமான மகா காரணம் என்று அறிந்திடுவோமாக. அதாவது எங்கும் தானாக எக்காலத்தும் விளங்கி எல்லாமுமாகி எந்த ஒன்றும் அல்லாததுமாகி எல்லா உயிர்களும் இன்பமடைதற் பொருட்டே ஒருமை திருநடம் செய்தருள்கின்ற இயற்கை நிறைவான அருட்பூரண மகாகாரண திருவுருவே சிகரமாகும். அதைத்தான் இயற்கை உண்மை வடிவினர் என்று அருளால் அனுபவத்தில் நன்கு கண்டு நம்பெருமான் அவரைத்தான் அருள்பெரும் ஜோதி ஆண்டவர் என்று அவர் மீது மெய்யன்பு கொண்டு ஆராதிக்கின்றார். அறிந்திடுவோமாக. அடுத்து சித்தி என்பதை இயற்கை வழக்கம் என்று கண்டோம். அஃது வகரமாகும். அவ்வகரமாவது யாதெனில் சர்வ வல்லமை உடையது என்பதாகும். இதுவே எல்லாம் வல்லதாய் விளங்கும் அருட்பெரும் சக்தி என்று அறிந்திடுவோமாக. இந்த அருள்பெரும் சக்தியைத்தான் அனாதி இயற்கை குணமென்றும் இயற்கை வழக்கம் என்றும் அருள் விளங்கும் பூரண வழி என்றும் எல்லாமல்ல ஒருமை திரு நடமென்றும் அகர உகரமென்றும் அருள்பெரும் ஜோதி என்றும் இன்னும் பல்விதமாய் அறிந்திடுவோம் அருளாலே. முடிவாக ஆனந்தம் என்பதை இயற்கை இன்பம் என்று கண்டோம். அதுவே மகரம் எனப்படும். இஃது சிகரமாகிய சத்தாலும் மகரமாகிய சித்தாலும் நிரம்பிய இயற்கை இன்பம் என்று அறிந்திடுவோமாக. இந்த இயற்கை இன்பத்தின் உண்மை இயற்கை குணம் எதுவெனில் நாம் சதா சந்தோஷத்தோடு நமக்கு எதிரிட்ட ஜீவர்களுக்கு திருப்தி இன்பத்தை முடிந்த மட்டும் செய்வித்து அந்த ஆனந்த அனுபவத்தில் நிலைத்து வாழ்வதே என்று அறிந்திடுவோமாக. இந்த இயற்கை இன்பத்தின் பல்வேறு பரிமாண இயல் அனுபவ நிலைகளை நம் பெருமான் திரு அருட்பாராம் திருமுறை பதிவிளக்கப்பாவில் பதிந்துள்ளதை அன்பர்கள் கருத்திற்கும் விருந்தாக்குவன் இவ்விடத்தே. இதோ அப்பதிகம். இடம்பெறும் இந்திரிய இன்பம் கரண இன்பம் உலக இன்பம் உயிர் இன்பம் முதல் எய்தும் இன்பமாகி இடம்பெறும் ஓர் ஆன்ம இன்பம் தனித்த அறிவின்பம் சத்திய பேரின்பம் முத்தி இன்பமுமாய் அதன் மேல் நடம்பெறும் மெய்ப்பொருள் இன்பம் நிறதிசய இன்பம் ஞானசித்தி பெரும்போக நாட்டரசு இன்பமுமாய் இடம்பெற ஓங்கிய இயற்கை தனி இன்பமயமாம் திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். இடம்பெறும் இந்திரிய இன்பம் கரண இன்பம் உலக இன்பம் உயிர் இன்பம் முதல் எய்தும் இன்பமாகி தடம்பெறும் ஓர் ஆன்ம இன்பம் தனித்த அறிவின்பம் சத்திய பேரின்பம் முத்தி இன்பமுமாய் அதன் மேல் நடம்பெறும் மெய்ப்பொருள் இன்பம் நிறதிசய இன்பம் ஞானசித்தி பெரும்போக நாட்டரசு இன்பமுமாய் இடம்பெற ஓங்கிய இயற்கை தனி இன்பமயமாம் திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். பதிவிளக்கம் 4. ஆம் மெய்யன்பர்களே, இந்த எல்லா இயற்கை இன்பங்களையும் எல்லாமல்லா நல்லருளால் நாம் எல்லோரும் திடம்பெற அனுபவித்து எக்காலத்தும் இன்புற்று வாழ்வோமாக. அருள்பெரும் ஜோதி. எல்லா புகழும் எல்லாம் வல்லான் திருவடிக்கே. இப்போது இவ்விடத்தில் முடிவாக நாம் அறிய வேண்டியது சிவம் எனும் அருட்பதத்தின் மெய்ச்சுருக்கத்தையே. சி எனும் சிகரமாவது சத்தெனும் இயற்கை உண்மை வடிவினர். வாவெனும் மகரமாவது சித்தெனும் இயற்கை வழக்கம். இம்மெனும் மகரமாவது
ஆனந்தமெனும் இயற்கை இன்பம். சி எனும் சிகரமாவது சத்தெனும் இயற்கை உண்மை வடிவினர். வாவெனும் மகரமாவது சித்தனும் இயற்கை விளக்கம். இம்மெனும் மகரமாவது ஆனந்தமெனும் இயற்கை இன்பம். ஆக சிவம் என்பது சி கூட்டல் வா கூட்டல் இம், அதாவது சத் கூட்டல் சித் கூட்டல் ஆனந்தம் என்னும் திருப்பதமாம். அஃது அனந்த தாத்பரியத்தை கொண்ட உண்மை இறைப்பதம் என்று அறிந்திடுவோமாக. இங்கே இயற்கை உண்மை வடிவினரின் இயற்கை விளக்கம் அருள் பெரும் ஜோதியை என்பதையும் நன்கறிந்து இந்த இகத்தே பரத்தை பெற்றிட விரைந்து முயன்றிடுவோமாக. அதற்கு இந்த சிவம் அறிந்து அதை அடைந்து அனுபவிப்பதற்கு மிக ஏதுவாகிய சத்து வழியாகிய இயற்கை உண்மை மார்க்கம்தான் சன்மார்க்கம் என்று நன்கறிந்திடுவோம். மெய்யன்பர்களே, இதுவரை சன்மார்க்கம் என்றால் என்னவென்பதை அருளால் ஆய்வு செய்தோம். அடுத்து இதன் தொடர்ச்சியாக சுத்த சன்மார்க்கம் என்பது குறித்து எமது பதிவு விரைவில் வெளிவர எல்லாம் வல்ல நம் திருவருள் நல்லருள் செய்யுமாறு வேண்டி இப்போது விடைபெறுகின்றேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையமும் வானமும் மற்றவும். வாழ்க சமரசம், வளர்க சுத்த சன்மார்க்கம். நன்றி, வணக்கம், சுபம். இங்ஙனம் உங்கள் அன்பன் துரை, அமெரிக்க தேசம், திருச்சிற்றம்பலம்.